அண்ணாமலை ஒரு யோக்கியனே கிடையாது. அண்ணாமலை அயோக்கியன். அண்ணாமலைக்கு மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. அண்ணாமலைலாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா? கர்நாடகாவில் ஐபிஎஸ் போஸ்டிங்ல இருந்தான். அந்த ஐபிஎஸ் போஸ்டிங்கும் வேண்டாம், கர்நாடகாவும் வேண்டாம் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயோ இருக்கிற தமிழ்நாட்டில் இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்கான். சரி, போன தமிழ்நாட்டில் ஒழுங்கா அரசியல் பண்ணிட்டு இருக்கியா? கிடையாது. நீ பிஜேபி கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டோட மாநில தலைவர் அண்ணாமலை நீ. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கருணாநிதி, ராகுல் காந்தி, எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் எல்லாத்தையுமே நீ பயங்கரமா திட்டுற. ஓகே, இப்போ நீ கர்நாடகாவில் ஐபிஎஸ் போஸ்டிங்ல இருந்தியா? அந்த ஐபிஎஸ் போஸ்டிங்கை ராஜினாமா பண்ணிட்ட. அதனால உனக்கு மாசம் மாசம் பென்ஷன் பணம் வருது. எங்க இருந்து? கர்நாடகாவில இருந்து. கர்நாடகாவில இருந்து வர பென்ஷன் பணம் மட்டும் உனக்கு வேணும். ஆனா கர்நாடகா வேண்டான்ட்டு தான் நீ தமிழ்நாடு போன. அந்த பென்ஷன் பணம் மட்டும் எதுக்கு நீ வாங்குற? நீ தமிழ்நாட்டிலே பணம் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு பயங்கரமா திட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த லோக்சபா எலெக்ஷன் ஏப்ரல் 19 பயங்கரமா முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கு கர்நாடகாவில் இந்த லோக்சபா எலெக்ஷன் நடத்த போறாங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த கர்நாடகாவில் இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டுட்டு இருக்கு. இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யாருன்னா, இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் எங்க? கர்நாடகாவில் சித்தராமையா அப்படிங்கிறவர் தான் இந்த கர்நாடகாவே ஆண்டுட்டு இருக்காரு 5 வருஷமா. ஓகேங்களா? நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அதனால அண்ணாமலை போயிட்டு இந்த பிஜேபியில இருந்து ஒரு ஆள் நிக்கிறாரு, எடியூரப்பா அப்படிங்கிற ஒரு ஆள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எடியூரப்பாவோட பையன் ராகவேந்திரா தான் பிஜேபி கட்சியில இருந்து ஒரு வேட்பாளரா நிக்கிறாரு. ஓகேங்களா? அவருக்கு ஓட்டு கேட்க போய் தான் அண்ணாமலை பயங்கரமா காங்கிரஸ் கட்சியை பத்தியும் ராகுல் காந்தியை பத்தியும், அதுக்கப்புறம் இந்த ராகவேந்திராவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில பங்காரப்பா அப்படிங்கிற ஒரு ஆளு போட்டியிட போறாரு. இந்த பங்காரப்பா யாருன்னா, அங்க இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அந்த பங்காரப்பாவை பயங்கரமா திட்டிருக்காரு அண்ணாமலை. ஓகேங்களா? என்னன்னா, இந்த பங்காரப்பாலாம் ஒரு ஆள் கிடையாது, அவனுக்குலாம் ஓட்டு போடாதீங்க, நம்ம எடியூரப்பா பையன் ராகவேந்திராவுக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபி தான் அடுத்து நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு, தமிழ்நாட்டை ஆள போகுது, அதே மாதிரி கர்நாடகாவே ஆளணும், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பிஜேபி கட்சி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தியை பத்தியும் காங்கிரஸ் பத்தியும் பயங்கரமா திட்டி இருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்ட பங்காரப்பா பயங்கரமா காண்டாயிடுறாரு. அண்ணாமலை ஒரு அயோக்கியன், அவனுக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு வந்து இங்க கர்நாடகாவில் வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அரசியல் தமிழ்நாட்டுக்கு போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கியா? நீ அங்கேயே இருக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க? உனக்கு கர்நாடகா வேண்டான்ட்டு தானே ஐபிஎஸ் போஸ்டிங்கை ராஜினாமா பண்ணிட்டு போன. இப்போ நீ தமிழ்நாட்டுக்கு போய் நீ அங்கேயே போய் பொழைச்சிக்கோ. பணம் மட்டும் உனக்கு கர்நாடகாவில இருந்து வேணும், நீ அரசியல் பண்றதுக்கு தமிழ்நாடு தான் கிடைச்சதா? நீ ஒரு தைரியமான ஆளா இருந்தா நீ வந்து கர்நாடகாவில் அரசியல் பண்ணு அப்படின்னு அண்ணாமலையை பயங்கரமா திட்டிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது.